சர்க்கம் 14. அஸ்வமேத யாக நிகழ்வு. சரியாக ஓராண்டு காலம் நிறைவடைந்ததும் பல நாடுகளிலும் சுற்றுவதற்காக அனுப்பப்பட்ட குதிரை திரும்பி வந்தது. உடனேயே சரையுவின் வடகரையில் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு மன்னர் நிச்சயம் செய்தார். பெருவள்ளலான மன்னருடைய அஸ்வமேத பெருவேள்வி சடங்குகளை ரிஷ்யசிருங்கரை முன்னிறுத்தி அந்தன சான்றோர்கள் நடத்தினார்கள். சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ள விதிகளை மீறாமலும் செய்முறைப்படியும் வேத வித்தகர்களான ரிக்விக்குகள் எல்லா கர்மாக்களையும் செய்தார்கள். சாஸ்திரப்படி பிரவர்க்கியம் செய்து அதுபோலவே உபசதம் என்னும் கர்மாவையும் மற்ற பிரதேசங்களில் வழக்கத்தில் உள்ள சில அதிகப்படியான கர்மாக்களையும் முறைப்படி அந்தனோத்தமர்கள் செய்தார்கள். முனிசிரேஷ்டர்களான அவர்கள் அந்தந்த கர்மாக்களுக்குரிய தேவதைகளை பூஜித்து மனப்பூர்வமாக பிராத்தசவனம் முதலான கர்மாக்கள் முறைப்படி செய்தார்கள். சோமலத்தையை பிழிந்து குற்றமற்ற இந்திரனுக்கு முறைப்படி சோமரசம் ஆகுதி செய்யப்பட்டது. நிகழ்வு முறைப்படி மாத்யானி சவனம் தொடங்கப்பட்டது. மகா வல்லமை பொருந்திய மன்னருடைய யாகத்தில் சாஸ்திர நூல்களை நன்றாக ஆராய்ந்து குறைவில்லாமல் திருதீய வசவனம் என்ற கர்மாவையும் முனிப்புங்கவர்கள் செய்தார்கள். ரிஷ்யசிருங்கர் முதலானவர்கள் முன்னர் குருகுல வாசத்தில் கற்றுக்கொண்டபடி ஸ்வர அக்ஷர பிசகு இல்லாமல் உரிய மந்திரங்களை கூறி இந்திரன் முதலான முக்கிய தேவதைகளை அங்கே அழைத்தார்கள். தேவலோக வாசிகளான அவர்களுக்கு சாமவேத வல்லுநர்களான ஹோதாக்கள் என்னும் ரிக்விக்குகள் இனிய மனம் கவரும் சாமகானங்களால் அழைத்து அவரவர் தகுதிப்படி ஆகுதிகளை செய்தார்கள். வேள்விக்கு உரியனவல்லாத பொருட்கள் எவையும் அக்னியில் அவியாக சொரியப்படவில்லை. எந்த பொருளும் நழுவி போய் அக்னி குண்டத்திற்கு வெளியே போய் விழவில்லை. முன்னர் பிரம்மா செய்ததாக கூறப்படுவதைப் போலவே எல்லாம் நல்ல சுகத்தை கொடுக்கும் முறையில் செய்யப்பட்டன. ஹோம காலத்தில் வேள்வி செய்து களைப்படைந்தவரோ பசியால் வாடுபவரோ காணப்படவில்லை. கல்வி கேள்விகளில் சிறந்தவரல்லாத 100 குறைந்த சீடர்களுடைய அந்தணர்களோ அங்கு இல்லை. எல்லோரும் நூற்றுக்கணக்கான பிரம்மச்சாரிகளுக்கு வேத கல்வியை கற்பித்து வந்தார்கள் என்றபடி கணக்கில்லாத அந்தணர்களும் ஏனைய வர்ணத்தாரும் நாள்தோறும் விருந்து அளிக்கப்பட்டது. தவம் செய்வோருக்கும் துறவிகளுக்கும் அங்கே தினமும் உணவு வழங்கப்பட்டது. வயோதிகர்கள், நோயுற்றவர்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று அவரவருக்கு ஏற்றபடி வழங்கப்பட்ட அறுசுவை உணவு வகைகளை புசித்தவர்கள் போதும் என்ற திருப்தியை அடையவில்லை. கொடு கொடு, அன்னம் கொடு, ஆடைகள் கொடு என்ற அரசரால் உற்சாகப்படுத்தப்பட்ட அரசு பணியாளர்கள் மேலும் மேலும் வாரி வழங்கினார்கள். குன்றுகளைப் போல சமைத்த உணவு பண்டங்கள் குவிக்கப்பட்டிருந்தன. தினமும் புதிதாக உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. அந்த பெருவள்ளலுடைய தசரதருடைய யாகத்திற்கு பற்பல தேசங்களிலிருந்து வந்திருந்த ஆண்களும் பெண்களுக்கும் உணவு குடிநீர் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. அந்தன பெரியோர்கள் ஆஹா, சாப்பாடு என்றால் இதுதான் சாப்பாடு, என்ன ருச்சி, என்ன தரம் என்று புகழ்ந்தார்கள். தசரதரை பார்த்து அடடா, எங்களுக்கு ரொம்ப திருப்தி, உங்கள் ஆசை நிறைவேற வேண்டும் என்று ஆசி வழங்கினார்கள். ஆடை அணிகலன்களால் நன்றாக தம்மை அலங்கரித்துக் கொண்ட ஆண்கள் அந்தணர்களுக்கு பரிமாறினார்கள். அப்படி பரிமாறுகிறவர்களுக்கு உதவி செய்யும் துணை பணியாளர்களும் உயர்ந்த மணி மகுடங்களை அணிந்திருந்தார்கள், மணி குண்டலங்களை அணிந்திருந்தார்கள். அன்றன்றைய கர்மாக்கள் நிறைவடைந்ததும் கல்வி கேள்விகளிலும் வாதத்திலும் சிறந்த அந்தணர்கள் ஒருவரை ஒருவர் ஜெயிக்க விரும்பி மேலும் மேலும் விவாதித்துக் கொண்டே போனார்கள். அங்கு வேள்வி செய்வதற்காக நியமிக்கப்பட்ட செயல்தரனுடைய அந்தணர்கள் நாள்தோறும் செய்யப்பட வேண்டிய கர்மாக்களை சாஸ்திரத்தை அலசி பார்த்து அதில் கூறியபடி செய்தார்கள். அரசருடைய அந்த சபையில் இரு பிறப்பாளர்களில் 6 அங்கங்களோடும் வேதங்களை அறியாதவரோ, நிறைந்த கேள்வி ஞானம் இல்லாதவரோ, வாதத்திறமை இல்லாதவரோ ஒருவர் கூட இல்லை. யாக பசுக்களை கட்டுவதற்காக நிறுவப்படும் யூபப் கால்கள் நடவேண்டிய சந்தர்ப்பம் வந்தவுடன் வில்வ மரக்கால்கள் 6, கருங்காலி ஸ்தம்பங்கள் 6, அதே எண்ணிக்கை பலாச மரக்கால்களும் நிறுவப்பட்டன. நறுவிலி மரத்தால் ஒரு யூபமும் தேவதாரு மரத்தால் ஒரு யூபமும் நடப்பட்டன. மார்பளவு இடைவெளியிட்டு அவை இரண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பது விதி. இக்காரியங்களை எல்லாம் சிற்ப சாஸ்திரம் அறிந்தவர்களும் யாக கிரியா பண்டிதர்களும் இணைந்து செய்தார்கள். அந்த மகா வேள்விகளில் அழகூட்டுவதற்காக எல்லா யூபங்களும் பொற்கலன்களால் அலங்கரிக்கப்பட்டன. 21 யூபக்கால்கள் 21 அரத்னி ஒரு நீட்டளவு நீளத்திற்கு அமைக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் 21 வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டன. தொழிலாளர்களால் நன்றாக செய்யப்பட்டிருந்த யூப ஸ்தம்பங்கள் உறுதியாகவும்
சாஸ்திர முறைப்படியும் நிறுவப்பட்டன. கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்ட அவைகள் 8 கோணங்களில் நடப்பட்டன. வானுலகில் சப்த ரிஷிகள் பிரகாசமாக ஒளிர்வதைப் போல ஸ்தம்பங்கள் எல்லாம் ஆடைகளாலும் சந்தன புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வெகுவாக பிரகாசித்தன. யாககுண்டம் அமைப்பதற்கு தேவையான செங்கற்கள் அளவு பிரகாரமும் குறிப்பிடப்பட்ட அமைப்பிலும் தயாரிக்கப்பட்டன. குண்டங்களில் அக்னி நிலைப்படுத்துவதற்கான கர்மாக்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் அக்னியை உண்டாக்கினார்கள். அரசரால் நியமிக்கப்பட்ட காரிய வல்லுநர்களான பிராமணர்களால் குண்டங்களில் அக்னி உண்டாக்கப்பட்டது. கருட சயனம் என்ற அந்த யாக குண்ட அமைப்பில் பொற்சிறகுகளோடு கூடிய பொதுவாக 6 பாகம் நீளமாக அமைக்கப்படும் கருடன் இந்த யாகத்தில் அதனிலும் 3 மடங்கு நீளமுள்ளதாக கிழக்கு நோக்கி பார்த்திருக்கும்படி அமைக்கப்பட்டது. யாகசாலை தூண்களில் அந்தந்த தேவதைகளை உத்தேசித்து அவரவர்களுக்குரிய பிராணிகள் கட்டப்பட்டன. யாக கர்ம சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டுள்ளபடி பாம்புகளும் பறவைகளும் கட்டப்பட்டன. சாமித்ரம் என்ற கர்மாவில் யாகத்திற்கான குதிரையும் நீர்வாழ் பிராணிகளும் யாக விதிகளை கூறும் நூலில் கூறியுள்ளபடி முனிவர்களால் உரிய இடங்களில் கொண்டு நிறுத்தப்பட்டன. 300 பசுக்கள் அங்கு யாகசாலை தூண்களில் கட்டப்பட்டன. மன்னருடைய மிக உயர்ந்த ஜாதி குதிரையும் அங்கே கொண்டு வரப்பட்டது. கௌசல்யை அந்த குதிரையை தீர்த்த புரோட்சணம் முதலிய கர்மாக்களால் தூய்மைப்படுத்தி 3 கத்திகளால் தடவி கொடுத்தார். அறநூல்படி நடக்க வேண்டும், அப்படி நடந்தால்தான் கோரிய பலன் கிடைக்கும் என்று உறுதியான எண்ணத்தோடு ஓர் இரவு முழுவதும் அந்த குதிரையின் பக்கத்திலேயே கௌசல்யை தங்கினார். பின்னர் ஹோத்யா, அத்வர்யு, உத்காத்தா ஆகிய 3 வேத சாக்கை வித்துனர்கள் அரசருடைய பட்டத்தரிசைகளையும் மற்றும் உள்ள போக பத்னிகளையும் குதிரையை தொடச் செய்தார்கள். தொட்டு மரியாதை செய்து வணங்கச் சொன்னார்கள். புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அவர்கள் அஸ்வகந்தத்தை எடுத்து முறைப்படி யாகாக்னியில் ஆகுதி செய்தார்கள். அப்போது அக்னியிலிருந்து எழுந்த புகையின் வாசனையை தன்னுடைய அனைத்து பாவங்களையும் தொலைத்து ஒழிப்பதற்காக குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்டபடி மன்னர் நன்றாக முகர்ந்து அனுபவித்தார். யாகம் செய்து வந்த 16 வேதியர்களும் அஸ்வமேத வேள்விக்குரிய ஒவ்வொன்றையும் அவற்றுக்கான மந்திரங்களை கூறி அக்னியில் செலுத்தினார்கள். மற்ற யஜ்ஞங்களில் நொச்சி இலையின் திரவியத்தை வைத்து ஆகுதி கொடுக்கப்படும். அஸ்வமேத யாகத்தில் ஹோம திரவியங்கள் கோரை முரத்தில் வைத்து ஆகுதி கொடுக்கப்படுகிறது. கல்பசூத்திரத்தின்படி அஸ்வமேத யாகத்தில் 3 தினங்கள் முக்கியமானவை என்று அந்தணர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். முதல் நாளில் 4 ஸ்தோமங்கள் உள்ள அக்னிஷ்டோமம் செய்யப்படுகிறது. இரண்டாவதாக உக்தியம் என்ற வேள்வியும் பின்னர் அதிராத்திரம் என்ற வேள்வியும் நடத்தப்படுகின்றன. சாஸ்திரங்களில் கூறியபடி விதிக்கப்பட்ட பற்பல ஹோமங்களும் செய்யப்பட்டன. மற்ற நாட்களில் ஜோதிஷ்டோமம், ஆயுஷ் ஹோமம், 2 அதிராத்திரங்கள் அபிஜித், விஸ்வஜித் என்பன மற்றும் அப்தோரியாமம் என்கிற பெரு வேள்வியும் செய்யப்பட்டன. தசரதர் எதிர்வேத பண்டிதர்களுக்கான தன் ராஜ்யத்தின் கிழக்கு பகுதியை தட்சிணையாக கொடுத்தார். ரிக்வேத பண்டிதர்களுக்கு மேற்கு பகுதியும் பிரம்மாவுக்கு தெற்கு பகுதியும் கொடுத்தார். பிரம்மா யாகச் சடங்கு வல்லுனர். அஸ்வமேத யாக விதிமுறைகளின்படி சாமவேதம் வேதிய கணத்தினருக்கு வடக்கு பகுதியை தட்சிணையாக கொடுத்தார். சுயம்புவான பிரம்மாவால் இவ்வாறு பூமிதானம் செய்யப்பட்டிருப்பதை முன்னுதாரணமாக கொண்டு தசரதர் செய்து காட்டினார். குலம் தழைப்பதற்காக நீதி நியாயப்படி வேள்வியை செய்து முடித்த மன்னர் யாகத்தின் ஏனைய கர்மாக்களை செய்த வேதியர்களுக்கு வேள்வி சாலைகள் அமைத்திருந்த நிலப்பரப்பு முழுவதையும் தானமாக அளித்தார். பாவங்கள் நீங்கிய மன்னரை பார்த்து, உங்கள் ஒருவரால் தான் உலகம் முழுவதையும் காப்பாற்ற முடியும். பூமியால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எங்களால் நிர்வாகம் செய்யவும் முடியாது. மன்னரே, நாங்கள் எப்போதும் வேதம் ஓதுவதையே கடமையாக செய்து கொண்டுள்ளோம். நீங்கள் பூமிக்கு பதிலாக சிறிதளவு பொருள் கொடுங்கள், போதும். நவரத்னங்கள், தங்கம், பசுக்கள் இவற்றில் எதுவானாலும் சரி, ஆகவே அவைகளை கொடுங்கள். பூமியினால் எங்களுக்கு எந்தவித உபயோகமும் இல்லை என்று வேத விற்பனர்களான அந்தணர்கள் கூறியதை கேட்ட மன்னர் லட்சக்கணக்கான பசுக்களை அவர்களுக்கு வழங்கினார். 10 கோடி தங்க காசுகளையும் அதைவிட 4 மடங்கு அதிகமாக வெள்ளிக்காசுகளையும் அளித்தார். அப்போது யாகம் செய்த அந்தணர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாம் பெற்றுக்கொண்ட செல்வங்கள் எல்லாவற்றையும் ரிஷிசிருங்க முனிவரிடமும் பேரறிவாளரான வசிஷ்டரிடமும் ஒப்படைத்தார்கள். பின்னர் அவரவர் தகுதிக்கேற்ப அந்த பொருட்களை எல்லாம் பங்கிட்டு அளிக்கப்பட்டன. மிகவும் திருப்தியடைந்த அவர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். உறுதியான மனம் படைத்த மன்னர் யாகத்திற்கு வந்திருந்த மற்ற பிராமணர்களுக்கு கோடிக்கணக்கில் தங்க காசுகளை வழங்கினார். அப்போது ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு பிராமணர் வந்து தானத்திற்காக கை நீட்டவே
எல்லா பொருட்களையும் தானமாக வழங்கிவிட்டு மீதமின்றி நின்ற தசரதர் தன் கையில் அணிந்திருந்த உயர்ந்த அணிகலனையே கொடுத்து விட்டார். அந்தணர்களிடம் அன்பு கொண்ட மன்னர் ஆனந்தத்தால் கண்களில் நீர் வழிய குறையேதும் இல்லாமல் யாகத்தை நடத்தி வைத்த வேத வித்தகர்களுக்கு நமஸ்காரம் செய்தார். தரையில் விழுந்து பணியும் உதார குணமுள்ள மாமன்னருக்கு அந்தணர்கள் எல்லோரும் வேத விகித ஆசிர்வாத மந்திரங்களால் போற்றி புகழ்ந்தார்கள். வேறு மன்னர்களால் செய்ய முடியாததும் ஸ்வர்க்கத்திற்கு இட்டுச் செல்வதும் ஈடு இணையில்லாததும் மிக்க உயர்ந்ததுமான யாகத்தை குறைவில்லாமல் செய்து விட்டதால் மன்னரிடம் ஒட்டி கொண்டிருந்த பாவம் அனைத்தும் அழிந்து போயிற்று. அப்போது ரிஷி சிங்கரை பார்த்து, நல் விரதமுடையவரே, எங்கள் குலத்தை வளரச் செய்யும் புத்திரனை பெறுவதற்கான வேள்விகளை தாங்களே செய்தருள வேண்டும் என்று தசரதர் கேட்டுக்கொண்டார். மன்னரே, அவ்வாறே செய்கிறேன். உங்கள் குலப்பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய 4 புத்திரர்கள் தங்களுக்கு பிறக்கப் போகிறார்கள் என்று அந்த அந்தண பெரியவர் கூறினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 14வது சர்க்கம் முற்றிற்று.